ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் gvbalajee. ஸோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி Taekwondo சப் ஜூனியர் லெவல் ஃபைட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது வந்து நெஹ்ரு ஸ்டேடியமில் தான் நடந்தது. நெஹ்ரு ஸ்டேடியம், ஜவஹர்லால் நெஹ்ரு ஸ்டேடியம், சென்னையில் தான் நடந்தது. ஸோ அந்த ஃபைட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோ Taekwondo பற்றியும் ஜவஹர்லால் நெஹ்ரு ஸ்டேடியம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த Taekwondo ஃபைட்டுனா என்னன்னு கேட்பீங்க இல்லையா? ஸோ Taekwondo வந்து இப்போது உங்களுக்கு கராத்தே, குங்ஃபூ மாதிரி Taekwondo ஒரு மார்ஷல் ஆர்ட் தான். இது வந்து ஒரு கொரியன் மார்ஷல் ஆர்ட். அது கொரியன் அதை கண்டுபிடிச்சாரு. ஸோ அதால் வந்து இது வந்து கொரியன் மார்ஷல் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ கொரியன் மார்ஷல் ஆர்ட்டில் என்னன்னா இது வந்து கிக்கிங். ஸோ வந்து இந்த கை வச்சு பண்ண மாட்டோம், காலில் வச்சு தான் மோஸ்ட்லி கிக் கொடுப்பாங்க. காலில் அதாவது பேக் கிக்கிங், ஹைட் கிக்கிங், ஜம்பிங், ஸ்பின்னிங் கிக்கிங், ஃபாஸ்ட் கிக்கிங், இந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் அது ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற பாயிண்ட்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது வந்து 1940s வந்து இது ஆஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கொரியன் ஃபார்ம் அண்ட் ஜாப்பனீஸ் டிசிப்ளின்னு பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஜென்ரல் சாய்ன்ற அவர் டெவலப் பண்ணி இவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பட் ஆனால் இந்த மார்ஷல் ஆர்ட்ன்றது வந்து 2000 இயர்ஸ் முன்னாடியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து இவர் தான் இது வந்து ஒரு ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி இவர் 1940s தான் இதுக்கு ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்திருக்காரு இது. ஸோ இதுதான் வந்து கொரியன் மார்ஷல் ஆர்ட் Taekwondo. ஸோ இதில் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க ஒரு 10 commandments மாதிரி ஒரு டெனன்ட் ஆஃப் Taekwondo ஆர் ஆஃபன் கிவன் இன் அ லிஸ்ட் ஆஃப் 5 பிரின்சிபல் இதில் கடைபிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கர்ட்டசின்னா வந்து என்னென்னா உங்களுக்கு பொலைட்னஸ், ஆட்டிடியூட் அண்ட் குட் பிஹேவியர் இது உங்களுக்குள்ளே கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டெகிரிட்டி. ரெண்டாவது the quality of being honest and having strong moral principles. ஸோ இன்டிகிரிட்டின்றது உங்களுக்குள்ளேயே ஒரு குட் ஹானஸ்ட், நல்ல நேர்மையாக இருக்கணும், நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களோட பிரின்சிபல் நல்லா காப்பாற்றணுன்றதை இன்டிகிரிட்டியை கொண்டு வருன்றாங்க. ஸோ தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வரன்ஸ். அது வந்து ப்ரிசர்வரன்ஸ்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தடங்கள் வந்தாலும் நல்ல வழியாக போகும், சக்ஸஸ் பண்ணணுன்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அது கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு ஏன்னா எப்போயுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னா நிறைய தடங்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டை பற்றி. ஸோ நிறைய தடங்கள் இருக்கும், நிறையா இது வரும். ஆனால் அதெல்லாம் கடந்து போய் தான் நம்ம சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ அது இது இங்கே கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க. ஸோ அது நடுவில் வந்து உங்களுக்கு குறுக்கால நிறையா கெட்ட வழிகள் வரும். பட் அதில் நம்ம போகாமல் நேர்வழியில் போய் சாதித்து காட்டணும். ஸோ அதுதான் வந்து ப்ரிசர்வரன்ஸ். மூணாவது. ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல். இது என்னன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக செல்ஃப் கண்ட்ரோல்னால் தெரியும். ஸோ உங்களை வந்து நீங்களே கட்டுப்படுத்திக்கிறது, அதாவது இமோஷன்ஸ் ஆகாமல், உங்களோட இப்போ திடீர்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு இமோஷன் ஆகாமல், கோவப்பட்டு பண்ணாமல், அதாவது கோபத்தில் பண்ணுற காரியம் சரி வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பதறாமல் பண்ணணும். ஸோ பதறாமல் பொறுமையாக கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக நம்ம முடிவெடுத்து நம்ம டிசிஷன் எடுத்து பண்ணணும். ஸோ அது செல்ஃப் கண்ட்ரோல் கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக 5வது என்ன சொல்கிறாங்கன்னா இன்டோமினேட்டபிள் ஸ்பிரிட். ஸோ இது என்ன ஆக்சுவலாக உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு அறியாமையே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டு ஒரு பில்ட் ஆகும். ஸோ இது வந்து நாங்கன்னா நீங்கள் டிஃபீட்டட் கிடையாது, தோக்கலை, மறுபடியும் ஃபீனிக்ஸ் பரவ சொல்லாங்க பார்த்தீங்களா, மறுபடியும் நீங்கள் ஏந்து நிற்பீங்க. ஸோ கடைசியில் வரைக்கும் போராடி ஜெயிக்கிற வரைக்கும் விட மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ இதெல்லாமே வந்து நேர்மையான வழியில் ஸோ என்ன சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து Taekwondo உண்டான மார்ஷல் ஆர்ட்டோட மைண்ட் கோல் அதெல்லாம் கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ Taekwondo பற்றி நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். ஸோ இது வந்து சென்னையில் தான் இருக்குது, தமிழ்நாடு, சென்னை.
இது வந்து கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 40,000 கெப்பாசிட்டி, 40,000 பேர் உட்காரலான்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்பால் நடக்கும், ஃபுட்பாலுக்கு இருக்குது. அப்புறம் அத்லெட்டிக்ஸ் காம்படிஷன் இருக்குது, அதாவது த்ரோ பால், வாலிபால், ஜாவ்லின், அப்புறம் வந்து உங்களுக்கு ஷார்ட் புட் அதெல்லாம் நடக்கும், அதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டோரில் 5,000 பேர் உட்காரலாம் கெப்பாசிட்டி. உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் வந்து 1993 ஓப்பன் பண்ணாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஜவஹர்லால் ஃபேமஸ் ஃபார் ஃபுட்பால். ஸோ இவங்க என்னென்ன ஃபுட்பால் கப்ஸை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1993 நெஹ்ரு கப் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் SAF கேம்ஸ் ஃபுட்பால் இன் 1995. இது ரெண்டும் நல்லாவே ஃபெமிலியரான ஃபுட்பால் கப்ஸ் இது. அதுக்கப்புறம் அங்கே ட்ராக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 400x8 லேன் சிந்தட்டிக் அத்லெட்டிக் ட்ராக் இருக்குது, நேச்சுரல் ஃபுட்பால் டர்ஃப் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இண்டோர் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பீச் வாலிபால் கோர்ட்ஸ் இருக்குது, 3 கிளே வாலிபால் கோர்ட் இருக்குது, 1 த்ரோ பால் கோர்ட் இருக்குது, 1 கபடி ஃபீல்டு இருக்குது அண்ட் 1 ஹேண்ட்பால் கோர்ட் இருக்குது. அப்புறமா இதோட கூட அடிஷ்னலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூடோ இருக்குது, வெயிட் லிஃப்டிங் இருக்குது, டேபிள் டென்னிஸ் இருக்குது, பாக்ஸிங் இருக்குது, செஸ் இருக்குது, கேரம் இருக்குது. அப்பா தலை சுற்றுது இல்லையா? ஸோ இவ்வளவு இருக்குது நம்ம ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில், இவ்வளவு இருக்குது. ஸோ கேரம், அப்புறம் ஃபிட்னஸ் சென்டரும் இருக்குது, கான்ஃபரன்ஸ் ஹாலாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க ஸ்டேடியமை வந்து ஹையருக்கு விடுறாங்க ஃபார் ஹோஸ்டிங் வேரியஸ் ஃபங்க்ஷன் அண்ட் கான்செப்ட்ஸ். அதாவது இப்போ சப்போஸ் இதுவே வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் டெக்வாண்டோ தானே, ஸோ இதுக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக அவங்க அலோவ் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒரு ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கணும்னா அதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸ்கூல் டே ஃபங்க்ஷன், ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன், அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு யாராவது நீங்கள் இந்த டேபிள் டென்னிஸ் இல்லை பாக்ஸிங் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கபடி, ஹேண்ட்பால், த்ரோபால், நீங்கள் டெஃபினட்டாக போயிட்டு ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் பெரிமேட்டில் இருக்குது, பெரிமேட் டைரெக்டாக போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களை நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் அத்லெட்ஸாக வரலாம். என்னோடய வாழ்த்துக்கள். வாங்க நம்ம டேக்வாண்டோ டிஸ்ட்ரிக்ட் லெவல் சப் ஜூனியர்ஸ் காம்படிஷன் ஃபைட் பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ.
ஸோ நெஹ்ரு ஸ்டேடியம் வந்து ஓப்பன் பண்ணது 1993. இது நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ 1993. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு உங்கள் பசங்களை யாராவது Taekwondo ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எப்படி ஜாயின் பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஜவஹர்லால் நெஹ்ரு ஸ்டேடியம் பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம இன்ஃபர்மேஷனை இதோட உங்களோட வச்சுக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe, share, like and comment. So this is Balajee signing off from you. Bye.